அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மறுபடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நாளிலே நாம் 90ஆம் சங்கீதத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ளப் போகின்றோம். 90ஆம் சங்கீதம் என்பது மோசே எழுதிய ஒரு சங்கீதம் என்று ஆரம்பிக்கின்றது. அநேகமாக மோசே இதை தன்னுடைய முதிர் வயதில் எழுதியிருக்க வேண்டும் என்று அநேகர் சொல்கின்றார்கள். காரணம், அதில் அவர் தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்து தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எப்படியாக தன்னை வழிநடத்தினார், தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எப்படியாக பாதுகாத்தார், தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை குறித்து அவருடைய அனுபவங்கள் என்ன என்பதை குறித்து அவர் அருமையாக எழுதி வைத்திருக்கின்றார். இன்றைய நாளிலே 90ஆம் சங்கீதத்திலிருந்து சுருக்கமாக 3 குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். 90ஆம் சங்கீதம் முதல் வசனம் இப்படியாய் ஆரம்பிக்கின்றது: ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர் என வாசிக்க காண்கின்றோம். அடைக்கலம் என்று சொன்னால் தஞ்சம் அல்லது புகலிடம் அல்லது ஒரு மனிதன் பாதுகாப்பாய் வந்து சேரக்கூடிய ஒரு இடம் என்று சொல்லலாம். எனவே மோசே தன்னுடைய வாழ்க்கையிலே கடவுள் மாத்திரமே தன்னுடைய மெய்யான அடைக்கலம் என்று கண்டுகொண்டவராக இந்த முதல் வசனத்தை ஆரம்பிக்கின்றார். தேவரீர் எங்களுக்கு தலைமுறை தலைமுறையாக அடைக்கலமானவர். உண்மையில் மோசேயின் வாழ்க்கை முழுவதுமே அடைக்கலம் தேடி ஓடுகின்ற ஒரு வாழ்க்கையாக இருந்தது. அவர் பிறந்த பொழுது உயிரை காத்து கொள்வதற்காக பார்வோனின் அரண்மனைக்குள்ளே அவர் போக வேண்டியிருந்தது. அதற்கு பின்பாக 40வது வயதிலே அவர் தன்னுடைய உயிரை காத்துக்கொள்ள பார்வோன் தன்னை கொன்று விடுவானோ என்று பயந்து தன்னை உயிரை காத்து கொள்வதற்காக அவர் மீதியான் தேசத்திற்கு ஓட வேண்டியிருந்தது. வாழ்க்கையின் கடைசி 40 வருடங்களிலே அவர் வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்தை நோக்கி அவருடைய பயணம் அமைந்திருந்தது. இப்படியாக அவருடைய வாழ்க்கை முழுவதுமே ஒரு ஓடுகின்ற ஒரு வாழ்க்கையாகத்தான் இருந்தது. குறிப்பாக இலங்கை வாழ் தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே ஓடுகின்ற வாழ்க்கை என்பது அவர்களுக்கு மிகவும் வாழ்க்கையிலே பழக்கப்பட்ட ஒரு காரியமாக இருந்தது. காரணம், இலங்கையிலே யுத்தம் நடந்து கொண்டிருந்த நாட்களிலே அவர்கள் அடைக்கலம் தேடி, புகலிடம் தேடி, பாதுகாப்பை தேடி பல நேரங்களிலே மரங்களுக்கு கீழே அவர்கள் அடைக்கலம் தேடி ஓடினார்கள். சில நேரங்களிலே நிலத்திலே தோண்டப்பட்டதான பங்கர் என்று சொல்லப்படுகின்ற அந்த குழிக்குள்ளே அவர்கள் அடைக்கலம் தேடி ஓடினார்கள். சிலர் தங்களுடைய உறவினர்களின் வீடுகளை தேடி அடைக்கலம் தேடி ஓடினார்கள். இன்னும் சிலர் அவர்கள் அகதி முகாம் என்று சொல்லப்படுகின்றதான அந்த இடத்திலே தங்களுக்கு அடைக்கலம் தேடி ஓடினார்கள். இன்னும் சிலர் நாட்டை விட்டே வேறு நாடுகளுக்கு போய் அவர்கள் அடைக்கலம் தேடி போனார்கள். இப்படியாக தஞ்சம் தேடி, புகலிடம் தேடி ஓடுகின்ற ஒரு சூழ்நிலையை மோசேயின் வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம். ஒரு விதத்தில் நாம் எல்லோருமே அடைக்கலம் தேடி ஓடுகின்றவர்களாக இருக்கின்றோம். வாழ்க்கை முழுவதும் ஏதோ ஒரு காரியத்தை நோக்கி ஓடுகின்றோம். சிறு வயதிலே முதல் 5 வயது வரை அந்த பருவத்திலே ஓடி விளையாடுகின்ற அந்த பருவத்திலே நாம் விளையாடுவதற்காக ஓடுகின்றோம். 6 முதல் 23 வயது வரை படிப்புக்காக, பட்டம் பெறுவதற்காக, கல்வியை பெற்றுக்கொள்வதற்காக பட்டப்படிப்பை தேடி நாங்கள் ஓடுகின்றவர்களாக இருக்கின்றோம். 24 முதல் 60 வயது வரை பணத்துக்காக, உழைப்பதற்காக ஓடி ஓடி நாம் உழைக்கின்றோம். 60 வயதானதும் ஓய்வு பெற்றுக்கொள்ளலாம் என்று நாம் அமர்ந்திருக்கும் பொழுது பேரப்பிள்ளைகளுக்கு பின்பாக நாம் ஓட வேண்டியிருக்கிறது. வாழ்க்கையின் கடைசி கட்டத்திலே நாம் வைத்தியசாலைக்கும் வீட்டுக்குமாக நாம் ஓட வேண்டியிருக்கிறது. எனவே மனுஷனுடைய வாழ்க்கை முழுவதுமே ஒரு ஓட வேண்டிய ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் மாத்திரமே நமக்கு அடைக்கலமானவர் என்பதை மோசே நமக்கு மறுபடியும் மறுபடியும் நினைவுபடுத்துகின்றார்.
சில நேரங்களிலே நம்முடைய அறிவு, திறமை, பணம், நாம் சேர்த்து வைத்திருக்கின்றதான சொத்து, நம்முடைய வீடு, நம்முடைய உறவுகள், நம்முடைய பிள்ளைகள், இவர்கள் நமக்கு அடைக்கலம் தருவார்கள், இவைகள் நமக்கு புகலிடமாக இருக்கும், இவை நமக்கு பாதுகாப்பை தரும் என்று நாம் நம்புகின்றோம். ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் அவை நமக்கு பாதுகாப்பையும் அடைக்கலத்தையும் புகலிடத்தையும் தர முடியாது. சில நேரங்கள் நாம் தோற்று போனவர்களாக இது எதுவுமே நமக்கு அடைக்கலம் தர முடியாது என்று கண்டுகொள்ளும் பொழுது ஆண்டவர் மாத்திரமே நமக்கு அடைக்கலமானவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்கின்றோம். ஆகவே தான் மோசே தன்னுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தின் இறுதியிலே தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்து சொல்கின்றார், ஆண்டவரே, தலைமுறை தலைமுறையாக நீரே எங்களுக்கு அடைக்கலமானவர். தனக்கு மெய்யான அடைக்கலத்தையும் பாதுகாப்பையும் கடவுள் மட்டுமே தந்தார் என்பதை அவர் உணர்ந்து கொண்டவராக அந்த காரியத்தை அவர் அறிக்கை செய்கின்றார். இரண்டாவதாக மோசேயின் வாழ்க்கையை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், மனித வாழ்க்கை எப்படி குறுகியது என்பதை அவர் வாழ்க்கையிலே அனுபவத்திலே கண்டு அதை 90ஆம் சங்கீதம் 5 முதல் 9 வசனங்களிலே அவர் இப்படியாக விளக்குகின்றார். மனித வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை ஒரு ஒப்புவமையினாலே ஒப்பிட்டு விளக்குவதை 5 முதல் 9 வசனங்களிலே நாம் பார்க்கின்றோம். 5ஆம் வசனத்திலே மனித வாழ்க்கை நித்திரைக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்கின்றார். மனுஷன் நித்திரைக்கு ஒப்பாய் இருக்கிறான். எப்படி மனுஷனுடைய வாழ்க்கை நித்திரைக்கு ஒப்பாய் இருக்க முடியும்? நாம் இரவு தூங்கி காலையிலே கண் விழிக்கும் பொழுது அந்த தூங்கிய நேரம் எவ்வளவென்றே நமக்கு தெரியாது. அந்த விதமாக கண்களை மூடி மறுபடியும் கண்களை திறக்கும் பொழுது பொழுது விடிந்திருக்கிறது. அந்த விதமாக மனுஷனுடைய வாழ்க்கை குறுகியது என்பதை இந்த இடத்திலே மோசே நமக்கு விளக்குகின்றார். மறுபடியும் 6ஆம் வசனத்திலே காலையில் தோன்றி மாலையில் மறையும் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள் என்று மனுஷனுடைய வாழ்க்கை குறுகியது என்பதை இன்னும் ஒரு ஒப்புவமையினாலே அவர் விளக்குகின்றார். அநேக வருஷங்களுக்கு முன்பதாக இலங்கை சத்தியவசன பாடல்களிலே வெளியான ஒரு அருமையான பாடல்தான், ஓ மனிதனே, நீ எங்கே போகின்றாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் நீ வாழ்கின்றாய். ஒரு அருமையான ஒரு பாடல். மனுஷனுடைய வாழ்க்கை எவ்வளவு குறுகியது என்பதை ஒரு மலருக்கு ஒப்பிட்டு இந்த இடத்திலே மோசே சொல்வதை நாம் பார்க்கின்றோம். அநேகமாக காலையிலே பூக்கின்ற சில மலர்கள் சில மணி நேரங்களிலே அது வாடி போகும். அந்த விதமாக மனுஷனுடைய வாழ்க்கை வாடி போகின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. சில மணி நேரங்களுக்குள்ளே வாடி போகின்ற ஒரு வாழ்க்கையாக அதை அவன் பார்க்கின்றான். ஒருவேளை நாம் சொல்லக்கூடும் 60 வயது வரை அவர் வாழ்ந்தார், 70 வருஷம் 80 வருஷம் என்று வாழ்ந்தார் என்றெல்லாம் நாம் சொல்லக்கூடும். ஆனால் உண்மையில் அந்த 60 70 80 வருஷம் என்பது கடவுளுடைய பார்வையிலே, நித்தியத்தின் பார்வையிலே காலையிலே மலர்ந்து மாலையிலே மறைகின்ற ஒரு மலருக்கு ஒப்பாய் இருக்கிறது. மறுபடியும் 9ஆம் வசனத்திலே கதையை போல வருஷங்களை கழித்து போட்டோம் என்று சொல்கின்றார். மனுஷனுடைய வாழ்க்கை குறுகியது என்பதை மறுபடியும் இந்த இடத்திலே கதைக்கு அவர் ஒப்பிட்டு சொல்கின்றார். பொதுவாக நாம் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நம்முடைய பாட்டிமார் நமக்கு சொன்ன கதை நமக்கு நினைவிருக்கும். அந்நாட்களே பாட்டிமார் நமக்கு கதை சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு பாட்டிமார் கதை கேட்கிறவர்களாக மாறிவிட்டார்கள். மணிக்கணக்காக தொலைக்காட்சிக்கு முன்பாக நின்று தொலைக்காட்சி சீரியலையும் நாடகங்களையும் பார்த்து அந்த கதைகளை கேட்கின்றவர்களாக, அந்த கதைகளை ரசிக்கின்ற பாட்டிமார்களாக மாறிவிட்டார்கள். எல்லா பாட்டிமார்களும் அல்ல, சில பாட்டிமார்கள். ஆனால் அன்றைக்கு இருந்த பாட்டிமார்கள் சொல்கின்ற கதையை நாம் கேட்கும் பொழுது ஒரு சுருக்கமான கதைக்குள்ளே ஒரு மனுஷன் எப்படி பிறந்து வளர்ந்து அவன் செத்து போனான் என்பதை ஒரு சிறு கதைக்குள்ளே சொல்லி முடித்து விடுவார்கள். அந்த விதமாகத்தான் இந்த இடத்திலே மோசே மனுஷனுடைய வாழ்க்கையை ஒரு குறுகிய கதைக்கு ஒப்பாக அவர் ஒப்பிட்டு சொல்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு குறுகிய வாழ்க்கையை குறித்து மோசே சொல்லும் பொழுது 10ஆம் வசனத்திலே அவர் இப்படியாய் சொல்கின்றார், எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பெலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகின்றோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பெலத்தின் மிகுதியால் 80 வருஷம் வாழலாம். ஆனாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமும் அது சீக்கிரமாய் கடந்து போகிறதுமாய் இருக்கிறது, நாங்களும் பறந்து போகின்றோம். பொதுவாக நாம் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நம்முடைய நாட்கள் மெதுவாக கடப்பதை போல இருக்கும். சில நேரங்களில் ஒரு புது வருஷம் வரும் பொழுது அந்த புது வருஷ நாள் முடிந்து மறுநாளிலே சிறு பிள்ளைகள் வந்து கேட்பார்கள், அடுத்த புது வருஷம் எப்பொழுது வரும் என்று. அப்பொழுது பெற்றோர்கள் சொல்வார்கள், இன்னும் 1 வருஷம் காத்திருக்க வேண்டும். 1 வருஷம் காத்திருக்க வேண்டுமா என்று அந்த பிள்ளைகள் ஏங்குவார்கள். என்றால் சிறு வயதிலே அந்த வருஷங்கள் நாட்கள் ஓடுவது
நமக்கு மெதுவாக ஓடுவதைப் போல காணப்படும். ஆனால் வளர்ந்த பிறகு வாழ்க்கை மிக வேகமாக ஓடுவதைப் போல காணப்படும். மனுஷனுடைய வாழ்க்கை குறுகியது என்பதை நாம் கண்டுகொள்வோம். குறிப்பாக 25 வயதை கடக்கும் பொழுது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே சொல்கிறார்கள், அவன் வாழ்க்கை 25 வயதுக்கு பிறகு வேகமாக போவதை அவன் கண்டுகொள்வான். இப்பொழுதுதான் அவன் தன்னுடைய பாடசாலைக்கு போனது போல அவனுக்கு இருக்கும். ஆனால் சீக்கிரமாகவே அவனுடைய வாழ்க்கையிலே அவன் வளர்ந்து பெரியவனாகி அவன் இப்பொழுது திருமணமாகிற நிலைக்கு அவன் வந்ததை அவன் உணர்வான். இன்னும் சில நாட்களில் அவன் பார்க்கும் பொழுது இப்பொழுதுதான் தனக்கு பிள்ளை பிறந்தது போல் இருக்கும். ஆனால் சீக்கிரமாகவே அந்த பிள்ளை பாடசாலை போய் அது வளர்ந்து அது திருமணமாகி அதற்கு ஒரு பிள்ளை பிறந்து விட்டது என்று சொல்லி வயது போக போக வாழ்க்கை சீக்கிரமாய் ஓடுவதை மனிதன் அவதானிப்பான். அதனால் தான் யோபு மிக அழகாக 7:6 இப்படி சொல்கின்றார். யோபு 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், என் நாட்கள் நெய்கிறவன் எரிகிற நாடாவிலும் தீவிரமாய் ஓடுகிறது. இது என்ன நெய்கிறவன் எரிகிற நாடா? அநேகமாக இந்த நாட்களிலே துணி செய்கிற காரியங்கள் மெஷின் மூலமாக, இயந்திரங்கள் மூலமாக வந்துவிட்டது. ஆனால் ஆரம்ப நாட்களிலே இந்த நெய்கிறவர்கள் மூலமாக, இந்த நெய்கின்ற கைத்தறி என்று சொல்லப்படுகிற அந்த இயந்திரத்தின் மூலமாகத்தான் இந்த துணிகள் எல்லாம் அமைக்கப்படும். அப்படியாக துணிகளை அமைக்கும் பொழுது அவர்கள் இயக்குகின்ற அந்த இயந்திரத்தை நீங்கள் பார்த்திருக்கலாம். அதிலே அந்த நாடா ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு வேகமாக சுழல்வதை நீங்கள் பார்க்கலாம். அந்த விதமாக வாழ்க்கை வேகமாக ஓடுகிறது என்று யோபு சொல்கின்றார். நான் சிறு பையனாக இருக்கும் பொழுது எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு டெய்லர் இருந்தார். அந்த டெய்லர் துணி தைக்கும் பொழுது நான் அவருக்கு பக்கத்தில் இருந்து அவர் எப்படியாக அந்த துணியை தைக்கின்றார் என்று நான் பார்த்து கொண்டிருப்பேன். அப்படி பார்க்கும் பொழுது அப்படி அந்த தைக்கின்றதான அந்த இயந்திரத்திலே தையல் மெஷினுக்கு மேலே இருக்கின்ற அந்த நூல் கண்டை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதிலே நூல் நிறைந்து இருக்கும் பொழுது அந்த நூல் மெதுவாக சுற்றுவதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அந்த நூல் முடியும் பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த நூல் கண்டு வேகமாக சுழலுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அதாவது நூல் நிறைந்திருக்கும் பொழுது அது மெதுவாக சுற்றும், நூல் குறைய குறைய அது வேகமாக சுற்றும். மனித வாழ்க்கையும் இப்படித்தான். நம்முடைய வாழ்க்கை குறுகி கொண்டு போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கை வேகமாக சுழலுவதை நாம் காண்போம். எனவே மோசே இந்த சங்கீதத்திலே மனுஷனுடைய வாழ்க்கை எவ்வளவு குறுகியது என்பதை நமக்கு மறுபடியும் நினைவுபடுத்துகின்றார். இறுதியாக கடவுளை நோக்கி ஒரு அர்த்தமுள்ள ஜெபத்தை மோசே செய்கின்றார். 12ஆம் வசனம் இப்படியாய் சொல்கின்றது, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். 14ஆம் வசனம், நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும் என்று சொல்லிவிட்டு 15ஆம் வசனம், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்கின்றார். அருமையானவர்களே, மனுஷனுடைய வாழ்க்கை அது சஞ்சலம் நிறைந்தது என்று கண்டுகொள்ளும் பொழுது வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் என்ன என்று நாம் அதை நோக்கி ஓட ஆரம்பிப்போம். அதைத்தான் மோசே நமக்கு விளங்கப்படுத்துகின்றார். வாழ்க்கை குறுகியது என்று கண்டுகொண்ட பொழுது அவர் இப்படியாக ஜெபிக்கின்றார், எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். இது என்ன நாட்களை எண்ணும் அறிவு என்று சொன்னால் என்ன என்று நாம் யோசிக்கக்கூடும். கேலண்டருக்கு முன்பாக நின்று 1ஆம் திகதி 2ஆம் திகதி 3ஆம் திகதி என்று 1 முதல் 31 வரை எண்ணுவதுதான் நாட்களை எண்ணுகின்ற அறிவா? அல்ல. நாட்களை எண்ணும் அறிவு என்பது நம்முடைய வாழ்க்கை குறுகியது என்பதை கண்டுகொள்ளும் பொழுது அதை எப்படி நாம் ஞானமுள்ள விதத்திலே செலவு செய்யலாம் என்பதை அறிந்து கொள்வதுதான் நாம் நாட்களை எண்ணும் அறிவு என்று சொல்லக்கூடும். பொதுவாக நம்முடைய வீடுகளிலே தண்ணீர் தாராளமாய் வரும் பொழுது அதை நாம் கணக்கில்லாமல் அதை நாம் செலவு செய்வோம். தண்ணீர் நிறுத்தப்படும் என்று சொன்னவுடன் நாம் என்ன செய்வோம்? அதை கவனமாக சேமித்து வைத்து ஒவ்வொரு துளியையும் மிக ஞானமாய் நாம் செலவு செய்ய ஆரம்பிப்போம். பணமும் அப்படித்தான். கையிலே தாராளமாய் பணம் இருக்கிறவர்கள் எப்படியும் செலவு செய்வார்கள். ஆனால் கையிலே இவ்வளவுதான் பணம் இருக்கிறது, அது குறைந்து கொண்டு போகிறது என்று கண்டுகொள்ளும் பொழுது மனிதர்கள் என்ன செய்வார்கள்? அதை ஞானமாக எதற்கு செலவழிக்க வேண்டும், எதற்கு செலவழிக்க கூடாது என்று திட்டமிட்டு அவர்கள் செலவு செய்வார்கள். அதே போல் தான் மனுஷனுடைய வாழ்க்கையும். அங்கே மோசேயின் ஜெபம் இப்படியாக அமைந்திருக்கிறது, எங்களுடைய நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரும். அதாவது எங்களுடைய நாட்கள் குறுகியதாக இருப்பதினாலே அதை நாம் எப்படி செலவு செய்ய வேண்டும், நம்முடைய நாட்களை நாம் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று
அறிகின்ற அந்த அறிவை, ஞானத்தை எங்களுக்கு போதித்தருளும் என்று சொல்லி அந்த இடத்திலே மோசே ஜெபிக்கின்றார். அருமையானவர்களே, வாழ்க்கை குறுகியது என்பதை கண்டுகொள்ளும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நொடியையும், ஒவ்வொரு நிமிடத்தையும், ஒவ்வொரு நாளையும் அவர்கள் மிக ஞானமாய் செலவு செய்வார்கள். ஏனென்று சொன்னால், வாழ்க்கை குறுகியது என்று கண்டுகொள்ளும் பொழுது அது நமக்கு வாழ்க்கையிலே பல பாடங்களை கற்றுத்தரும். உதாரணத்துக்கு, வாழ்க்கையிலே எல்லாம் நன்றாய் இருக்கும் பொழுது நாம் மற்ற உறவுகளை குறித்து நாம் பெரிதாய் நாம் அலட்டிக் கொள்வதில்லை. ஆனால் வாழ்க்கையிலே வாழ்க்கை குறுகியது என்று சொல்லும் பொழுது, அல்லது நமக்கு நோய்வாய்ப்படும் பொழுது, இனிமேல் நாம் வாழப்போகின்ற நாட்கள் குறுகியது என்று கண்டுகொள்ளும் பொழுது அநேகர் அதற்கு பின்புதான் வாழ்க்கையின் உறவுகளை குறித்து அவர்கள் அதிகமாய் சிந்திப்பார்கள். தாங்கள் யாரோடெல்லாம் பகையாய் இருக்கிறார்களோ அவர்களோடு ஒப்புரவாக வேண்டும் என்று விரும்புவார்கள். எனவே வாழ்க்கை குறுகியது என்று கண்டுகொள்ளும் பொழுது மக்கள் உறவின் மேன்மையை அறிந்து கொள்வார்கள். மற்றவர்களோடு அன்பாய் இருக்க வேண்டிய அந்த உறவின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்வார்கள். அது மட்டுமல்ல, வாழ்க்கை குறுகியது என்று கண்டுகொள்ளும் பொழுது எது முக்கியமானது, எது முக்கியம் அற்றது என்பதை குறித்து கூட மக்கள் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். என்னுடைய நண்பர் ஒருவர் ஒரு முறை ஒரு வங்கிக்கு போயிருந்தார். அந்த வங்கிக்கு உள்ளே அவர் போயிருக்கும் பொழுது, கொழும்பிலே அந்த நாளிலே அந்த வங்கிக்குள்ளே ஒரு மிகப்பெரிய குண்டு வெடிக்கப்பட்டது. ஒரு குண்டு வெடித்து அவர் சொன்னார், அந்த இடத்திலே அநேகர் அந்த இடத்திலே துடித்து இறந்து போனார்கள். அந்த இடத்திலே உயிர் தப்பியவர்கள் சீக்கிரமாய் அந்த வங்கியிலிருந்து வெளியே வருவதற்காக ஓடி வந்தார்களாம். அதிலே இவரும் கடவுளுடைய கிருபையினாலே அவர் உயிர் தப்பி வெளியே ஓடி வந்தார். அப்படி வரும் பொழுது அவர் சொன்னார், அங்கே நிலத்திலெல்லாம் பணம் கொட்டி கிடந்தது. அப்படி கொட்டி கிடக்கும் பொழுது யாருமே அந்த பணத்தை அவர்கள் கணக்கெடுக்கவில்லை. அவர்கள் தங்களுடைய உயிரை காத்துக்கொள்ள வெளியே ஓடி வந்தார்கள். இதே விதமாகத்தான் வாழ்க்கை குறுகியது என்று கண்டுகொள்ளும் பொழுது அவர்கள் பணத்தையோ உறவையோ அவர்கள் பெரிதாக யோசிப்பதில்லை. தாங்கள் மற்றவர்களோடு அன்பாக இருக்க வேண்டும், தங்களுடைய ஜாதி பெருமை, தங்களுடைய பணப்பெருமை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உறவை அவர்கள் பெரிதாக மதிப்பார்கள். பணத்தை அவர்கள் மதிப்பதே இல்லை. என்றால் பணத்தை விட உறவு எவ்வளவு முக்கியம் என்பதை, நம்முடைய வாழ்க்கை குறுகியது என்பதை கண்டுகொள்ளும் பொழுது நாம் உணர்ந்து கொள்வோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் மோசேயின் அந்த சங்கீதத்தின் மூலம் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகின்ற அந்த பாடம், முதலாவது நாம் அறிந்திருக்க வேண்டிய காரியம், ஆண்டவரே நமக்கு எல்லா சூழ்நிலையிலும் அடைக்கலமானவர். அந்த அடைக்கலத்துக்குள்ளே வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை குறுகியது என்று கண்டுகொண்டாலும் நாம் ஆண்டவரிடம் வந்து, ஆண்டவரே எங்களுடைய நாட்கள் குறுகியதாக இருப்பதினாலே அதை நாங்கள் ஞானமுள்ள விதத்திலே செலவு செய்ய எங்களுக்கு கிருபை தாரும் ஐயா என்று நாங்கள் ஜெபிக்கக்கூடும். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாங்கள் ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் பரம தகப்பனே, மோசே ஜெபித்தது போல இந்த நாளிலே நாங்களும் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய நாட்கள் குறைவாய் இருப்பதினாலே ஞானமுள்ள விதத்திலே அந்த நாட்களை நாங்கள் செலவு செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தள்ளும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலே பணமோ அல்லது எங்களுடைய மற்ற பெருமைகளோ அல்ல, எங்களுடைய வாழ்க்கை குறுகியதாக இருப்பதினாலே உறவும், உம்மோடு இருக்கின்ற அந்த உறவும் எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்ந்து அந்த காரியங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவத்தை கொடுக்க எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்திலே நாம் ஜெபம் கேட்கின்றோம். ஆமேன்.